ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னா 2023 ரிலீஸ் ஆகி பட்டைய கலப்பின ஒரு சூப்பரான ஃபேண்டசி படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரப்புன்சல் அண்ட் தி ரிட்டர்ன் ஆஃப் த ஃபால்கன். ஸோ ரொம்பவே சூப்பரான படம். ஸோ ஆன்லைனர் பார்த்தலாமா? ஒரு ஊரில் ராஜாவுக்கு துணையா ஒரு சூனியக்காரி இருக்கிறாங்க. ஸோ அந்த சூனியக்காரி மூலமா எல்லா போர்லையும் அந்த ராஜா வந்து ஜெயிச்சுட்டு வராரு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ராஜா இறந்ததுனால நம்மளால தான் இறந்து போயிட்டாங்கன்னு கில்ட்டில அந்த சூனியக்காரி என்ன பண்றாங்கன்னா காட்டுக்கு நடுவில் யாருக்கும் தெரியாம அவங்க பொண்ணு கூட சேர்ந்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸ்ல வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்க அந்த நாட்டு ராணி என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது சூனியக்காரியை கண்டுபிடிச்சு அவளை கட்டுப்படுத்தி இன்னும் நிறைய ராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படின்னு பிளான் போட்டு சூனியக்காரியை வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சூனியக்காரி எங்க இருக்கிறாங்க? காட்டுக்கு நடுவுல ரகசிய பாறைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு ஊர்ல தானே இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள போகணும்னா இங்க இருக்கிற சீக்ரெட்டான மலையை கண்டுபிடிச்சு அதுல ஏதோ ஒன்று பண்ணா மட்டும்தான் அந்த பாறை வந்து நகரும். அதுக்குள்ள போனா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி இருக்கச்சுல அந்த ராணி வந்து சூனியக்காரியை கண்டுபிடிச்சாங்களா? சூனியக்காரியோடைய பொண்ணு யாரு அப்படின்ற கதையை பயங்கர சூப்பராக சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு கப்பல்ஸை காமிக்கிறாங்க. அவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே பயத்தோடயே கையில ஒரு பச்சை குழந்தை வச்சுட்டு அங்க இருக்கிற இடத்துல, அதுவும் காட்டுக்கு நடுவுல இருக்கிறாங்க. எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. அதுவும் இந்த மாதிரி ஒரு சின்ன பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படி இருக்கச்சுல அங்க யாரோ வர்ற மாதிரியான சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இவ்வளவு நாள் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சூனியக்காரி வராங்க. அந்த சூனியக்காரி வந்ததுமே இந்த கப்பல்ஸ் அங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா இந்த கப்பல்ஸ் கிட்ட வந்து அதிக பணம் இல்ல போல. இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கான வசதி இல்லாததுனால இந்த குழந்தைய காட்டுல இருக்கிற இந்த சூனியக்காரி கிட்ட விட்டுட்டு போயிடலான்ற மாதிரி நினைச்சுதான் இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. சோ நம்ம சூனியக்காரியும் அந்த இடத்துக்கு வந்து இந்த அழகான குழந்தை இருக்கிறத பார்த்து என்ன அழகான பேபி அப்படின்னு பார்க்கும். பக்கத்துல இருந்து ஒரு சவுண்ட் வருது. இதை கேட்ட சூனியக்காரி நீங்க அங்கதான் இருக்கீங்கன்னு தெரியுது, வெளியில வாங்க அப்படின்னதுமே அந்த ரெண்டு கப்பல்ஸும் வெளியில வந்ததுமே சூனியக்காரி கிட்ட இது உங்களுக்கான பரிசு எடுத்துக்கோங்க. ஏன்னா எங்களால அந்த குழந்தைய வளர்க்க முடியாது. ஏன்னா எங்க கிட்ட காசு இல்ல. அது மட்டும் இல்லாம இப்போ கூட குழந்தைக்கு நாங்க சாப்பிட எதுவுமே கொடுக்கல. ஏன்னா எங்க கிட்ட எதுவுமே இல்ல. அது போக பேர் கூட இன்னுமே வைக்கல. சோ நீங்க அவளை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னதும் உடனே சூனியக்காரி இங்க இருந்து போங்கன்ற மாதிரி சொல்லிட்டா. அவங்க போனதுமே இந்த சின்ன குழந்தை பாக்குறதுக்கு ரொம்பவே பிரகாசமா இருக்கிறதுனால இவளுக்கு ரப்புன்சல்ன்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறான். சோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். அடுத்தது ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ரொம்பவே அழகா துரு துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு மேல பறந்துட்டு இருக்கிற பருந்து கிட்ட, அதுக்கப்புறம் தொங்கிட்டு இருக்கிற ஸ்பைடர்னு அவ ரொம்பவே ஹாப்பியா அந்த இடத்துல வளர்ந்துட்டு இருக்கிறா. இப்பதான் சூனியக்காரி அவளுடைய வாய்ஸ் ஓவர்ல ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா அங்க இருக்கிறா. அவ மனுஷங்க கூட பழகாம ஏன் பொண்ணாவே என் கூடவே இருக்கிறா, எப்பவுமே இருப்பான், அவளுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாம நான் அவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்க அப்படியே ஹீரோயினை காமிச்சு அங்க இருக்கிற ஒரு பறவை அதோட இறகுல அடிபட்டு இருக்கிறத பாக்குறா. சோ அதால எங்கேயுமே நகர முடியல. அதை பார்த்த ஹீரோயின் அதை எடுத்துட்டு வந்து சூனியக்காரி கிட்ட கொடுத்து இதுக்கு அடிபட்டு இருக்குது, அதனால நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கின சூனியக்காரி ஹீரோயின் கிட்ட மூலிகையை வாங்கிட்டு அடுத்தது மந்திரத்தை போட அந்த பறவை இப்போ செம ஹாப்பியாகி அங்கிருந்து பறந்து ஓடிடுது. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் எனக்கும் இந்த மாதிரி மேஜிக் சொல்லி கொடுங்க அப்படின்னதும் இல்ல அதுக்கான டைம் வரணும், அப்பதான் உனக்கு இதெல்லாம் தெரிய வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா பேலஸை காமிக்கிறாங்க. ஸோ இந்த காட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அந்த பேலஸ் இருக்கும். அந்த பேலஸ்ல தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். இந்த குட்டியா இருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ இவனை பத்தி சொல்லணும்னா இவன் வெளு வெளுன்னு பாக்குறதுக்கு அமுல்பாய் மாதிரி சின்ன குண்டூசி வச்சு குத்துனா கூட தாங்க மாட்டான். அவனுக்கு சண்டை சர்ச்சரவே பிடிக்காது. மேக்சிமம் புக் படிச்சு அவனுடைய சயின்ஸ் நாலேஜை வளர்த்துப்பான். சயின்டிஸ்டா ஆகணும்ன்றது தான் அவனுடைய ஆசையே. பட் குயின் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் அது. அவங்களுக்கு அடுத்தது நம்ம ஹீரோவை தான் இளவரசனா மாத்தணும், ராஜாவா மாத்தணும். அதுக்கு மக்கள் எல்லாரும் முன்னாடியும் பிரின்ஸ்கான டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணாத முடியும் போல. சோ நீ அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகணும்ன்ற மாதிரி அந்த டெஸ்ட் என்னன்னு காட்டுறாங்க. அது என்னன்னா இந்த உயரமான டவர் இருக்கு இல்லையா, அது மேல இருக்கிற பறவை கூட்டுல இவன் எதையாவது கொண்டு போய் வைக்கணும். அதுவும் இந்த செவுத்தை பிடிச்சி அவனாவே தானா ஏறி போகணும். அப்படி ஏறி போனா மட்டும்தான் இவன் இளவரசரா மாறுறதுக்கு தகுதின்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்புவாங்க போல. சோ இதுதான் பாரம்பரியமா பரம்பரையா ஃபியூச்சர் கிங்கா வரப்போறவங்க இந்த டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க போல. அதனால நம்ம ஹீரோவையும் இதுல பாஸ் பண்ண வைக்கணும்ன்ற மாதிரி ராணி வந்து விரும்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தான் ஆத்தி வச்சு ஆவின் பாலாச்சு. அதனால அவனுக்கு இவ்வளவு பெரிய டவர்ல ஏறுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு அவனுக்கே தெரியும். ஆனா ராணி வந்து உன்னுடைய அப்பா வந்து ரொம்பவே தைரியசாலி, அவர் போருக்கு போறதே பரோட்டா சாப்பிட்ற மாதிரி, அப்படி ஒரு வேகமும் விவேகமும் அவர்கிட்ட இருக்கும். அதனால நீ இதுல பாஸ் ஆனா மட்டும்தான் இளவரசனா மாற முடியும்ன்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா சூனியக்காரியை காமிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து ராணி என்ன பேலஸ்க்கு இன்வைட் பண்ணிருக்காங்க, அதாவது பிரின்ஸ்க்கு நடக்க போற டெஸ்ட்டை பாக்குறதுக்கு, அதனால நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னதும் ஆனா நம்ம ஹீரோயின் அது என்ன டெஸ்ட், அது என்னது, நானும் உங்க கூட வருவேன் அப்படின்னதும் சூனியக்காரி வந்துட்டு பிரின்ஸ் அங்க இருக்கிற உயரமான டவர்ல இருக்கிற பருந்து கூட்டுகளை எதையாவது கொண்டு போய் வச்சுட்டு வந்தாதான் அவர் அந்த இளவரசர் டெஸ்ட்ல பாஸ் ஆகி ஃபியூச்சர் கிங்கா மாற முடியும். அதனால நான் போயிட்டு வரேன், நீ சமத்து குட்டியா இங்கே இருக்கணும் சரியா, நீ வெளியில வரக்கூடாது, அது அவ்வளவு சேஃப் கிடையாது, மனிதர்கள்லாம் மோசமானவங்க அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் அவ்வளவு பெரிய டவர்ல ஏற முடியாம கீழே விழுந்தா பிரின்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா போன்ஸும் செதறு தேங்க மாதிரி உடஞ்சிருமே
அவசரமே, இதை ஏன் ராணி யோசிக்கல அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சூனியக்காரி, அதுதான் ரூல்ஸ், அது அவங்க பரம்பரையா பண்ணிட்டு வர வழக்கம். கிங் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பருந்து வந்து இன்னுமே அதோடைய கூட்டுக்கு வரல, அந்த பருந்து என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்ற மாதிரி அவங்க நம்புவாங்க. ஸோ பருந்து திரும்பி வராத வரைக்கும் இந்த ராஜ்யத்துக்கு கெட்ட காலம்ன்ற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணி பிரின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் ஃபியூச்சர் கிங்கா வர முடியும்ன்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ டவர்ல ஏறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற கேப்டனும் ஹெல்ப் பண்ணி, உங்களுடைய கையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, கீழே மட்டும் தப்பி தவறி கூட பாத்துறாதீங்க, நீங்க ஒரு ராஜாவுடைய பையன், அதை மனசுல வச்சுக்கிட்டு மேலே ஏறுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ, அடை மோட்டிவேட் பண்றதுக்குன்னு மொக்க போடாதீங்கடா கேப்டன், கிங் பையனா என்ன அவரே மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்கிறது என்ன நியாயம், ஏன்டா என்ன இப்படி வச்சு பாடாப்படுத்துறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேலே ஏற ட்ரை பண்ணி ஃபைனலா ஹீரோ பொத்துன்னு டவர்ல இருந்து கீழே விழுந்துடுறான். அதுவும் வைக்கோல் மேலே விழுந்ததுனால எந்த ஒரு அடியுமே இல்லாம போகுது. ஸோ இதை பார்த்த குயினும் நம்ம பையன் இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆறானோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அடுத்தது ராணி நம்ம ஹீரோ கிட்ட, இதோ பாரு, நீ புக் படிச்சு அறிவாளியா வரணும்னு நினைக்கிற, பட் நான் சொல்றபடி நீ பண்ணிட்டனா எல்லா அறிவாளிகளும் உன்னுடைய அட்வைஸை கேட்கறதுக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்கிரீனை காமிச்சு, உன்னுடைய அப்பாவை பாரு எப்படி இருக்காரு, அவரே மாதிரி தான் நீயும் வரணும்னு நான் நினைக்கிறேன், அதோ கையில ஒரு மந்திரக்கோலை வச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் உன்னுடைய அப்பாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தாங்க, ஒரு சூனியக்காரி அப்படின்னு அந்த சூனியக்காரியை போட்டோ காட்டுறாங்க. அதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல நம்ம சூனியக்காரி, அவங்க தான் இது. கட் பண்ண இந்த சைட் சூனியக்காரியை காமிச்சா, இந்த ராணி கூப்பிட்டதுனால ஹீரோடைய அந்த பிரின்ஸ் டெஸ்ட்டுக்கு கலந்துக்கிறதுக்காக பக்காவா ரெடி ஆகி கிளம்பி போறாங்க. ஹீரோயினும் நானும் வரேன்ற மாதிரி அடம் பிடிக்க, அவளையும் அப்படியே சமாளிச்சுட்டு சூனியக்காரி மட்டும் காடு மலை கடந்து பேலஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் திருட்டுத்தனமா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கிறா. ஸோ சூனியக்காரி பேலஸ்குள்ள போகவும் அங்க செக்யூரிட்டி வந்து வழிமறிக்க, அதை பார்த்துட்டு ஒரு செக்யூரிட்டி வந்து சூனியக்காரி தான் தெரிஞ்சதுமே அவங்கள உள்ள விட, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயினும் உள்ள போயிடலான்னு பாக்குறா. ஆனா சோல்ஜர்ஸ் வந்து தடுத்துடுறாங்க. நானும் இவங்க கூட தான் வந்தேன், அதனால என்னையும் விடுங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியை எத்து விட்டுட்டு சூனியக்காரி கிட்ட வரவும், ஸோ சூனியக்காரி நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே லைட்டா ஷாக் ஆயிடுறாங்க. உன்னை யார் இங்க வர சொன்னா, தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின், நான் மட்டும் இப்படி தனியா இருக்கேன், இங்க அப்படி என்னதான் நடக்குன்னு பார்க்க தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து உள்ள போறாங்க. ஸோ சூனியக்காரியாலையும் இனிமேல் வீட்டுக்கு தனியா அனுப்ப முடியாது இல்லையா, அதனால ஹீரோயினையும் கூடவே கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வித்தியாசமா பார்த்துட்டு வரா. ஏன்னா அவன் அந்த மாதிரி சிட்டிக்கெல்லாம் வந்தது கிடையாது, காட்டுக்குள்ள மட்டும் தானே வாழ்ந்துருக்கிறா. உடனே சூனியக்காரி நம்ம ஹீரோயினை பிடிச்சி, இங்க பாரு, இங்க இப்படி நிறையவே இருக்கும், தேவையில்லாம எல்லாத்தையுமே பார்த்து பிரச்சனை பண்ணாம வா சரியா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. அதுக்குள்ள அங்க கேப்டன் வந்து சூனியக்காரியை பார்த்து, ராணி உங்களுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னதும், ஸோ சூனியக்காரியும் ஹீரோயின் கிட்ட, நீ வெளியே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, நான் ராணியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போது உள்ள இருந்த ஸ்கிரீன்ல அந்த ராஜாவுடைய இந்த வார் பிக்சரை பார்த்ததுமே சூனியக்காரிக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயம் டக்குன்னு கண்ணுக்குள்ள வந்து போகுது. இப்போ அப்படியே என்ன இருக்குன்னு காட்டுறாங்க பிளாஷ்பேக்ல. அதாவது இந்த ராஜா ஏதோ ஒரு போர்ல பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு, சுத்தி எதிரி நாட்டு வீரர்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க, அதனால அவரால் தாக்கு பிடிக்க முடியல. இங்க இந்த ராஜாவுக்கு சப்போர்ட்டா சூனியக்காரியும் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனா நிறைய சோல்ஜர்ஸ் வந்ததுனால ராஜாவால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ சூனியக்காரியை பார்த்து, அந்த மந்திரக்கோளுடைய பவரை யூஸ் பண்ணு அப்படின்னதுமே சூனியக்காரிக்கு வர வழி தெரியாம அந்த மந்திரக்கோளை வேகமா தரையில அடிக்க, அவ்வளவுதான், சுத்தி இருந்த மனிதர்கள் எல்லாருமே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இதனால அந்த ராஜாவும் இறந்து போயிடுறாரு. ஸோ ராஜா சொன்னதுனால தான் கடைசி கட்டத்தில் சூனியக்காரி வந்து அதை பண்ணியிருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு வகையில் ராஜாவுடைய சாவுக்கு இவங்களும் காரணமாக தானே இருக்காங்க. அதனால தான் அந்த கில்ட்டான ஃபீல்ல தான் பேலஸ்ல இருந்து வெளியில போய் காட்டுக்குள்ளே போய் தனியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க போல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ராணி கூப்பிட்டதுனால அந்த பிரின்ஸ் டெஸ்ட்டை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. இப்போ திரும்பவும் இந்த ஸ்கிரீனை பார்த்து அங்கேயே மயங்கி கீழே உட்கார, கரெக்டாக அந்த இடத்துக்கு ராணி வந்து அவளை கூப்பிட்டதுமே உடனே அவங்க எந்திரிச்சு குயினுக்கு விஷ் பண்ண, குயினும் இதுல உன்னுடைய தப்பு எதுவுமே இல்லை, ராஜா ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுதான் வாரில் கலந்துக்கிட்டாரு, உன்னையும் யூஸ் பண்ண சொன்னாரு, அதனால நீங்க எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு எதுவுமே சூனியக்காரியும், என்ன இருந்தாலும் நானும் மேஜிக்கை கையில் எடுத்துருக்க கூடாது, அந்த வெப்பனை நான் எடுத்துட்டு போய் தான் இப்போ ராஜாவை இழந்து தவிக்கிறேன் அப்படின்னதும், இல்ல அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போனது, என்னதான் இருந்தாலும் நம்ம வாரில் வின் பண்ணி முடிஞ்சிருச்சு, நம்ம நாடும் அது மூலமா தான் அமைதியா இருக்குது, அது போக என்னுடைய பையனையும் என்னால நல்லபடியா வளர்க்க முடிஞ்சுது, இப்போ அவனுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன், அவனுக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பேலஸ் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அங்க இருக்கிற எல்லாமே அவளுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது. ஏன்னா தனியாவே இருந்துட்டால, அங்க ஒரு லவர்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்க அவங்கள கிராஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தா அப்போ ஒரு வாழு பையன் வழியில வந்துட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து ஆப்பிள பிடிங்கிட்டு போக, அவனை பிடிக்க அந்த ஆள் பின்னாடி போகும்போது இந்த வாழு பையன் யாருன்னா இது ஹீரோடைய ஃப்ரெண்டு பிப். இவன் பேலஸ்ல என்டர்டெய்னரா இருந்துட்டு வரான். அவனை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோயின் போகலான்னு போகும்போது அப்போ நம்ம ஹீரோ வெளியில வரான். ஓ இவன் தான் பிரின்ஸா அப்படின்னு அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் போக ஆரம்பிச்சிட. ஸோ நம்ம ஹீரோ ஒரு ரூமுக்கு வரான். அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோயினை போக அங்க ஹீரோ ஏதோ ஒரு லேப் மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கான் போல. ஸோ இதெல்லாம் பார்த்து ஹீரோயின், நீ தான் பிரின்ஸா, இங்க என்ன பண்ற, என்னுடைய பேரு ரப்புன்சல் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்க ஹீரோவும் சலிச்சுக்கிட்டே, ஆமா நான் தான் பிரின்ஸ், பேர் வந்து சிகி அப்படின்னு சொல்ல ஹீரோயினும்
அங்கே இருக்கிற ஹீரோடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து இது என்னது அது என்னதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அடியே கையை வச்சுட்டு சும்மா ரெடி, இது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு ஹீரோயின் எடுக்கிற எல்லாத்தையுமே சேஃபாக வாங்கி வைக்கவும் அப்போ அவள் அங்கே இருந்த ஒரு மிரரை பார்த்துட்டு இது என்ன மாய கண்ணாடியா, இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் நீ தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிற, பட் என்னுடைய அம்மா வந்து நான் என்னுடைய டைம் எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் இந்த இடத்துக்கு வருவேன், அப்புறம் உனக்கு நான் ஒன்று காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி ஒரு பவுலில் ஏதோ ஒன்று போட்டு அதை ஹீரோயின் கிட்ட இதை லைட்டாக அப்படியே குத்திக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த தீக்குச்சி வச்சு அந்த பவுலில் லைட்டாக உரசினதுமே அவ்வளோ அந்த மாதிரி பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் வருது. அடுத்தது ஹீரோ இப்போ அந்த பவுலில் போட்டு கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்ல அவளும் அதே மாதிரி பண்ண அதில் ஃபயர் வந்து சத்தத்தோட வெடியடிக்குது, இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் மாதிரி. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அடா பாருடா உனக்கு மேஜிக்லாம் தெரியுதுன்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள பேலஸ்ல இருந்து ஹார்ன் சத்தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா அந்த பிரின்ஸோடைய டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உடனே ஹீரோவும் நான் இப்போ உடனே அங்கே போகணும், அந்த பருந்து கூட்டுக்குள்ள நான் எதையாவது வைக்கணும், ஆனால் என்ன வைக்கன்னு தெரியல அப்படின்னதும் இந்த அந்த கரண்டியாத்துல போடு டைமரா ஆயிடுச்சுல அப்படின்னதும் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அங்கிருந்து போறான். அடுத்ததா எல்லாருமே ஹீரோ டவர்ல ஏறுறத பாக்குறதுக்காக அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்போ ஏறுறதுக்கு ரெடியா இருக்கிறான். அங்க பிப்பும் இதை பாக்குறதுக்காக வந்திருக்கிறான். ஸோ ஆப்பிள கடிச்சிக்கிட்டே நம்ம ஹீரோயினை பார்க்க அவளும் ஸ்மைல் பண்ண இப்போ நம்ம ஹீரோவும் இந்த சைடு ஏற ஆரம்பிச்சிட கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஏற முடியாம திணறிட்டு இருக்கிறான். திடீர்னு கீழே வர விழ போற மாதிரி வருது. ஆனா அடுத்தது எப்படியோ மெதுவா நம்ம ஹீரோ மேல மேல ஏறி போயிட்டு இருக்கேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சறுக்கி கீழே விழ வர இதை பார்த்து ஹீரோயின் சூனியக்காரியை பார்த்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னதும் ஆனா இவனுக்கு ஹெல்ப் பண்ண தான் அந்த சூனியக்காரியை இங்க வர வச்சிருப்பாங்க. ஸோ சூனியக்காரியும் ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்க. அதனால நம்ம ஹீரோ இப்போ அது மேல வேக வேகமா ஏற பருந்து கூட்டுக்குள்ள அந்த ஸ்பூனை வச்சதுமே எல்லாருமே கை தட்டி செமையா என்ஜாய் பண்றாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது இதை கொண்டாடணும் இல்லையா, அதனால அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தான் சூனியக்காரியும் இருக்கிறா. அப்போ ராணி சூனியக்காரி கிட்ட இதுதான் உங்க பொண்ணா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவளும் ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் குயினுக்கும் தலை வணங்கி ஹீரோவுக்கு கங்க்ராட்ஸ் எல்லாம் சொல்றா. உடனே ஹீரோயினும் ராணியை பார்த்து ஹலோ அப்படின்னதும் அடியே அது ராணி அப்படிலாம் சொல்லக்கூடாது தலை வணங்குன்ற மாதிரி சொல்ல சாரின்னு சொல்லிட்டு தலை வணங்கி விஷ் பண்றா. அடுத்தது குயின் ஹீரோவை பார்த்து நீ ஹீரோயினுக்கு கார்டன்லாம் சுத்தி காமி அப்படின்னு சொன்னது அவனும் ஹீரோயினை கூட்டிட்டு கார்டனுக்கு போறான். அடுத்தது சூனியக்காரி நம்ம ஹீரோக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா, போட்டியில வேற ஜெயிச்சிருக்கிறான். ஆனா அவன் அதை கம்ப்ளீட் பண்ணதே சூனியக்காரியால தான், இருந்தாலும் அதுக்கான கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக ராணி கிட்ட ஒரு செஸ் போர்டு மாதிரி இருக்கிற ஒரு உருண்டையை ரெடி பண்ணி இதுதான் இந்த கிங்டமோடைய ஸ்ட்ரென்த், இது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருக்குன்ற மாதிரி கிஃப்டா கொடுக்க அதுக்கு ராணியும் ஆமா இது நிஜம்தான் ரொம்பவே ஸ்பெஷல் தான், அதே மாதிரி உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன் அப்படின்னதுமே அங்க பார்த்தா எல்லாருமே சேர்ந்து ஒரு பொட்டியை கொண்டு வந்து சூனியக்காரிட்டு கொடுக்க அவளும் என்னது இது துணி வச்சு மூடி வச்சிருக்காங்களே அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது இவளுடைய மந்திர கோல். ஸோ ராணி என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா உங்க சேவை எங்களுக்கு தேவை, எப்படி நீங்க ராஜாவுக்கு பக்கபலமா இருந்தீங்களோ அதே மாதிரி என்னுடைய பையனுக்கும் நீங்க சப்போர்ட்டா இருக்கணும், இன்னைக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போய் தான் அவன் வின் பண்ணா, அதே மாதிரி ஃபியூச்சர்ல அவன் எப்போதுமே வின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னதுமே அதை கேட்ட சூனியக்காரி அவளுடைய பழைய மந்திர கோலை டச் பண்ண அவளுக்கு பிளாஷ்பேக்லாம் வருது. அதான் கிங்குக்கு நடந்த சீன் மெமரியா வர உடனே அவ கையை எடுத்து கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியாது, அதனால தான் நான் ஃபாரஸ்ட்ல போய் இருந்தேன், என்னால ஒரு நாளுமே இதை ஏத்துக்க முடியாது, இதனால நிறைய பேருக்கு பிரச்சனை தான் வரும் அப்படின்னு மந்திர கோலை ரிஜெக்ட் பண்றா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இங்க இருக்கிற எல்லா இடமுமே ரொம்பவே பிடிச்சிருக்குது, நான் காட்டுல தனியா இருப்பேன் பட் இங்க எல்லாரையுமே பார்த்ததுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி தெரியுமா அப்படின்னு தான் அதுக்கு ஹீரோவும் அப்படின்னா இங்கேயே இரு செமையா இருக்கும்ல இங்கேயே இருந்தா அப்படின்னு சொல்ல அப்ப பிப் இருக்கான் இல்லையா ஃப்ரெண்டுக்காரன் அவன் இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து ஹீரோவை பார்த்து இங்க என்ன நடக்குது உனக்கு ஒரு ஜோடி கிடைச்சிட்டாங்க போல அடிச்சு கொளுத்து செம என்ஜாய் பண்ண அப்படின்னு அதை கேட்ட ஹீரோவும் டேய் சும்மாருடா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து இவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிப் அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்து பேசிட்டு இருக்க. அடுத்ததா சூனியக்காரி சொன்ன பதில கேட்டு இந்த சைட் ராணியை காமிக்கிறாங்க. ராணியோடைய பேஸ்ல கோபம் கொழுந்து விட்டு எரியுது. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவும் ஹீரோயினா அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆக அப்ப ராணி என்ன சொல்றாங்கன்னா நான் இவ்வளோ சொல்லியும் ஓகே சொல்லனா அப்புறம் பெரிய தண்டனை உனக்கு கிடைக்கும், உன்னை பத்தி நான் எல்லார்கிட்டையும் சொல்லவா அப்படின்னு இவ ஒரு சூனியக்காரி இவ பொண்ணுன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கிற பொண்ணும் இவளோடையது கிடையாது, அந்த பொண்ணை இவ அப்பாவி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃப் காட்டுறேன்னு சொல்லி ஸ்டார்டிங் சீன்ல வந்த ஹீரோயினோடைய உண்மையான அப்பா அம்மா இருப்பாங்கல்ல அவங்கள வர சொல்ல அவங்களும் இந்த சூனியக்காரி தான் என்கிட்ட இருந்து இந்த குழந்தைய பிரிச்சுட்டாங்க, திருடிட்டு போயிட்டா, இது எங்களுடைய பொண்ணு தான் அப்படின்னு போட்டு உடைக்க ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஹீரோயின் வந்து ரொம்பவே பெயினா ஃபீல் பண்ணி சூனியக்காரி கிட்ட இவங்க என்னமா சொல்றாங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா நீங்க என்னுடைய அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டதுமே இதை கேட்ட சூனியக்காரியும் நான் குழந்தைய திருடல அவங்களே தான் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்றதுக்குள்ளேயே ராணி வந்து இவங்களை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுட. ஆனா இதை கேட்டு டென்ஷனான ஹீரோயின் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மந்திரம் ட்ரை பண்றா. அதாவது மந்திரத்தை யூஸ் பண்ண ட்ரை பண்ண போக சூனியக்காரியும் ஹீரோயினை பத்தி வேண்டாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி தடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ராணியும் அட உனக்கும் மாய மந்திரம்லாம் தெரியுமா, அப்ப 2 பேரும் ஒன்னா ஜெயில போயிருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரோடைய முடியையும் அறுத்து நல்லா லாக்அப்ல போட்டு காவலுக்கு ஆட்களையும் போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களுடைய ஹேர் எதுக்கு கட் பண்ண சொன்னாங்கன்னா இப்படி
மேஜிக் பண்றவங்களுக்கு ஹேர்ல வந்து ஃபுல் பவர் இருக்கும். அதை கட் பண்ணிட்டா இவங்களாலையுமே அடுத்தது எந்த ஒரு மேஜிக்கும் பண்ண முடியாதுன்றதுக்காக கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஹீரோவும் ஹீரோயினோடைய ஹேரை கையில எடுத்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரன் இதை பார்த்து, சரி ஃபீல் பண்ணாதடா, அவங்க அம்மா பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு அவங்க பேச்ச அவங்களே கேட்க மாட்டாங்க, அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுடைய முடிய மீச மாதிரி வைக்க, இதை பார்த்து ஹீரோ கடுப்பாகி, இதை பாரு நானே ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கிறேன், நீ வேற எரியில தீல எண்ணெய் ஊத்தாத அப்படின்னதும் இப்போ சரி நீ தான் ஏதாச்சும் ஐடியா சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாத்தலாம் அப்படின்னு சொன்னதுமே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. அடுத்தது இங்க ஹீரோயினை காமிச்சா அவ சூனியக்காரி கிட்ட, இங்க அப்படி என்னதான் நடக்குது, அவங்க தான் என்னுடைய உண்மையான அப்பா அம்மாவா, அப்படின்னா நீ அவங்க கிட்ட இருந்து என்ன தூக்கிட்டு தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்டதுமே, இல்ல நான் உங்ககிட்ட இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் ஒன்னும் உன்னை திருடிட்டு வரல, அவங்க தான் அவங்களால உன்னை வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க, பேர் கூட வைக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இங்க வந்திருக்கவே கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டேன். உடனே ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிக்கிறா. அடுத்தது ஹீரோவும் பிப்பும் சேர்ந்து மறைஞ்சு ஒளிஞ்சு போய் ஒரு இடத்துல இருந்து பிப் கேப்டன் வாய்ஸ்ல பேசி, அதாவது இவனுக்கு வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ண தெரியும், ஸோ கேப்டன் வாய்ஸ்ல பேசி அங்க இருந்த செக்யூரிட்டி எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு போக சொல்றான். அதை கேட்ட செக்யூரிட்டியும் பேசுறது கேப்டன் தான் அப்படின்னு நினைச்சு மூவ் ஆனதும் இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் இருக்கிற லாக்அப்க்கு வந்து அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த வெடி மருந்து இருக்கு இல்லையா, அதை அதுக்குள்ள போட்டு கனெக்ட் பண்ணி அதை வெடிக்க வச்சு பூட்டை உடைச்சு ஹீரோயினையும் சோனியக்காரையும் சேஃபா அனுப்பி விடுறான். வெடிக்கிற சவுண்டு கேட்டதுமே செக்யூரிட்டி எல்லாம் அலர்ட் ஆயிட்டாங்க. ஸோ வேகமா அங்க வந்து அசம்பிள் ஆகி எல்லா பக்கமும் தேடி பாக்குறாங்க. பட் நோ யூஸ். குயினும் பூட்டு உடஞ்சிருக்கிறத பார்த்து இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்க, அப்போ ஒரு சோல்ஜர் கேப்டன் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, எங்களுக்கும் கேட்டுச்சு, அதனால தான் நாங்க வந்து இங்கிருந்து கிளம்பிட்டோம், அந்த கேப்ல இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, ராணியும் கொரில்லா கத்துற மாதிரி கத்துறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது ஹீரோவும் ஹீரோயின் போன ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இந்த சைட் ஹீரோயினும் சோனியக்காரையும் பேலஸ் விட்டு ரொம்ப தள்ளி வந்து அங்க இருக்கிற பாறைக்குள்ள இருக்கிற சீக்கிரட்டான இடத்த கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினை பார்த்து, குயின் கண்டிப்பா நம்மளை தேடி எல்லா பக்கமும் ஆட்களை அனுப்பியிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இதுதான் சேஃபான வழி அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை திருப்புறாங்க. அப்படி திருப்பினதுமே அந்த பாறையே ரெண்டா பிளந்து இவங்களுக்கு வழி விடுது. உள்ள பார்த்தா ஒரு சீக்கிரட்டான இடமே இருக்கும் போல. இப்படி அவங்க கையில ஒரு லைட்டை எடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா ரொம்பவே உயரமான ஒரு டவர் இருக்குது. இதுல தான் இனிமேல் நம்ம ஸ்டே பண்ண போறோம்ன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்படியே காலமும் கடந்து போக ஹீரோயினும் நல்ல பெரிய பொண்ணா வளர்ந்துடுறா. அவ அந்த டவர்ல இருக்கிற மேஜிக் பூல இருந்து ஹேருக்கு மேஜிக் பவர் எடுத்துட்டு இருக்கா. அப்போ செடியும் ஆடி போனதுனால அதுக்கு தண்ணி ஊத்திட்டு அங்க இருந்த மிரருக்கு முன்னாடி போய் நின்று, இன்னும் எத்தனை நாள் தான் இந்த அறைக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணும்ன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்க. அப்போ சூனியக்காரி இருந்துட்டு ஹீரோயினை கூப்பிடவும் அதை கேட்ட ஹீரோயின், அச்சோ அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு கிளீனா இல்லாத திங்ஸ் எல்லாம் மேஜிக் பண்ணி பெட்டை கிளீனா அரேஞ்ச் பண்ணி கீழே கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் பக்குவமா அரேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயின் அந்த விண்டோ பக்கமா போக, உன்னுடைய ஹேரை கீழே போடு அப்படின்னதும் ஹீரோயினோடைய ஹேரும் பாத்தீங்கன்னா கார்த்திகா சாம்பு ஆடு மாதிரி சரசரன்னு சாரப்பாம்பு மாதிரி கீழே போகுது. ஸோ அதை பிடிச்சிட்டு வந்த சூனியக்காரியும், பரவாயில்லையே வீட்டை கிளீனா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய வழி போல, இப்படி ஏறி தான் மேலே வரணும். அப்படியே சீன் கட்டாக நம்ம ஹீரோ இப்போ நல்லா வளர்ந்து இப்போ வரைக்கும் காட்டுல ஹீரோயினை தேடி நாயா அலைஞ்சிட்டு இருக்கிறான். இப்போ கூட ஒரு யங் கப்புள் சூனியக்காரியை பார்த்தேன்னு ராணி கிட்ட சொல்லவும், ஸோ அவங்களையும் காட்டுக்குள்ள அனுப்பி சூனியக்காரி இருக்கிற இடத்த காமிக்க சொல்றா. பட் அந்த கப்புள் சொன்ன இடத்துல யாருமே இல்லை, தேடி அலைஞ்சது மட்டும்தான் மிச்சம். இதனால கடுப்பாகி கப்புள் சார் ராணியோடைய ஆட்கள் திட்ட, பட் ஹீரோ மட்டும் அவங்க கிட்ட வந்து அவனுடைய செயின் டாலர்ல இருக்கிற ஹீரோயினுடைய ஹேரை காமிச்சு, இப்படி கோல்டன் ஹேர் இருக்கிற பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த கப்புள்ஸும் பாத்தீங்கன்னா திருவிழால காணாம போன மாதிரி முழிக்க, இதை பார்த்து ஹீரோ இவங்க எந்த வேலைக்கும் ஆகாத வெண்டைக்கா போல அப்படின்னு அவங்க கையில கொஞ்சம் கோல்டன் காயினை கொடுத்துட்டு போறான். அடுத்த சீன்ல குயினை என்டர்டெயின் பண்றதுக்காக அந்த ஃப்ரெண்டுக்காரன் நவரச நடிப்பை காட்டிட்டு இருக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரவும் குயின் ஹீரோவை பார்த்து ஏன் இவ்வளவு லேட்டா வரன்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ குயினுக்கு கிஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து மூவ் ஆக, பிப்பும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி ரூம்க்கு வந்து ஹீரோவை பார்த்து, இன்னைக்கும் உன்னுடைய ஆளை கண்டுபிடிக்க முடியலையா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அப்படின்னு கலாய்க்க, இதை கேட்ட ஹீரோ, உனக்கு சொன்னா எங்க புரிய போகுது, நீ லவ் பண்ணி இருந்தா தானே உனக்கும் இதெல்லாம் புரியும் அப்படின்னதோ அதுக்கு பிப்பு வந்து, நான் இதுல லவ் பண்ண வர செய்யணுமா, எனக்கு பெரிய டாஸ்க்கு உன்னுடைய அம்மாவை என்னுடைய மொக்க காமெடியால சிரிக்க வச்சிடலான்னு பார்த்தா உங்க அம்மா முளை கட்டின முந்திரி மாதிரி ரோபோட்டுக்கு பிறந்த ராபர்ட் மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்கிறாங்க, என்னை விடவா உனக்கு பிரச்சனை வந்துட போகுது, லைஃப் ஒரு கேம் மாதிரி வச்சு அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய செயினை பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அவனை துரத்தி ஓட ஃபைனலா பிப் அவனுடைய ரெண்டு கையையும் பொத்தி இதுல எதுல உன்னுடைய செயின் இருக்குதுன்னு கெஸ் பண்ண அப்படின்னும் போது நம்ம ஹீரோ செலக்ட் பண்ண சொல்ல, பட் அந்த ரெண்டு கையிலையுமே எதுவுமே இல்லை. ஸோ ஹீரோடைய தலைக்கு பின்னாடி இருந்து அந்த செயினை எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து வித்தெல்லாம் காமிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாகுது. அடுத்ததா ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு நத்தையத்தோட அது ரொம்பவே சைன் ஆகி ஜொலிக்குது. அதே சமயத்துல சூனியக்காரியும் தூங்கி எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்க இல்லைன்னு தெரிஞ்சதுமே ஷாக்காகி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் விண்டோ பக்கத்துல தான் இருக்கிறா. ஸோ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் எத்தனை நாள் நம்ம இங்கேயே இருக்க முடியும், குயின் இன்னுமா நம்மளை தேடிட்டு இருக்க போறாங்க அப்படின்னும் போது,
உனக்கு சொன்னா ஏன் புரிய மாட்டேங்குது, இதுக்கு மேல நான் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல, நான் உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்றேன், இங்கிருந்து வெளியில வரணும்னு நினைச்சிடாத அப்படின்னதும் அதை கேட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு இன்னுமே ஹீரோவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்ல, அவன் இன்னுமே உன்னை நினைச்சிட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா அவன் உன்னை மறந்துருப்பான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இந்த சைடு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா எப்போதும் போல ஹீரோயினை தேடி குதிரையில வந்துட்டு இருக்க. அங்க கட் பண்ணா ஹீரோயினும் சூனியக்காரி வெளியில போன கேப்ல எப்படியாவது இங்க இருந்து வெளியில போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் அங்க ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத பாக்குறா. அந்த பூட்டை உடைச்சு மேஜிக் பண்ணி உடைக்கலான்னு பாக்குறா, ஆனா முடியல. ஸோ அது வழியா தான் வெளியில போக முடியும் போல. ஸோ ஹீரோயின் என்ன பண்றானா, அவ கையில ஒரு கோடாரி எடுத்து பூட்டை உடைச்சு ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள போய் பார்த்தா அது வந்த வழியிலேயே நம்ம ஹீரோயினை திரும்ப விட்டுருது. ஸோ இதை பார்த்த ஹீரோயின் இந்த அம்மா சரியான கிரிமினலா இருப்பாங்க போல அப்படின்னு மனசா திட்டிட்டு புக்கை ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அப்போ ஒரு ஸ்பைடர் ஹீரோயின் முன்னால தலைகீழ தொங்கிட்டு இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு இதை பார்த்ததுமே பளிச்சுன்னு ஒரு ஐடியா அனல் பறக்க வர. ஸோ ஹீரோயின் என்ன பண்றானா, அவகிட்ட இருந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே ஒன்னா கட்டி ஸ்பைடர் மாதிரி தொங்கிட்டு போலான்னு முடிவு பண்ணி அதுல இருந்து ஈஸியா இறங்கி கீழே வந்து ஒரு பாட்டை படிச்சுக்கிட்டே செம ஹாப்பியா அங்கிருந்து போக. இதுல என்ன ட்விஸ்ட்னா, ஹீரோயினுக்கு பக்கத்துல தான் நம்ம ஹீரோ இருந்துகிட்டு இந்த சாங்க பாடுறது யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் கிராஸ் பண்ணி போக அவளை தேடி ஹீரோவும் வந்து பார்த்தா, அப்போ ஹீரோயின் ஒரு பூ பக்கத்துல இருக்கவும் நம்ம ஹீரோவும் அங்க போக இப்பதான் ஹீரோயின் ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாக்குறாங்க பல வருஷங்கள் கழிச்சு. ஸோ ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷத்துல ஹீரோயினோட நேம சொல்லி கூப்பிட, ஹீரோயினும் இது ஹீரோ தான் அப்படின்னு ஹீரோடைய நேம சொல்லி கூப்பிட, இப்படி ரெண்டு பேருடைய கண்ணும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது இந்த நேரம் பார்த்து குறுக்க இந்த குந்தவை வந்த மாதிரி செக்யூரிட்டி எல்லாம் ஹீரோ தேடி வரவும் இதை பார்த்த ஹீரோயின் பயந்து அலறி அங்கிருந்து ஓட, அவளை துரத்திட்டு நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போக முடியல. ஏன்னா ஹீரோயின் தான் சீக்கிரட்டா இருக்கிற பாறைக்குள்ள போயிருவா இல்லையா. ஸோ ஹீரோவால ஃபாலோ பண்ண முடியல. அதனால நம்ம ஹீரோ ஃபீல் ஆக்கி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சூனியக்காரி வராங்க. அவளை பார்த்த ஹீரோ சைலண்டா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்க, சூனியக்காரி என்ன பண்றாங்கன்னா யாராவது பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு சீக்ரெட் பாறையை ஓபன் பண்ணி உள்ள போறா. அவளை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோவும் மெதுவா உள்ள போறான். ஸோ எப்போ மாதிரி சூனியக்காரி ஹீரோயினோட நேம சொல்லி கூப்பிட அவளும் அவளுடைய ஹேரை கீழே இறக்கி விட அது வழியா போறது எல்லாத்தையுமே ஹீரோ மறைஞ்சு நின்று பார்த்துட்டு அவனுக்கு இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு போய் ஒரே சந்தோஷமாயிடுச்சு இல்லையா. அடுத்தது ஹீரோயின் சூனியக்காரி கிட்ட எதுவும் பேசாம பெட்ல போய் படுத்துட்டு அழுதுட்டு இருக்காங்க ஹீரோ நினைச்சு. ஸோ ஹீரோயின் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஹீரோவும் அவனுடைய அம்மா கூட சேர்ந்து தான் நம்மளை தேடுறான். ஸோ அதனால தான் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்கான். ஸோ அவன் கம்ப்ளீட்டா மாறிட்டான், அவனுடைய அம்மாவுடைய பையனா மாறிட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் இப்போ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அடுத்தது எப்போதும் மாதிரி நம்ம ஹீரோ வந்து லேட்டா பேலஸ்க்கு வந்து எப்போதும் மாதிரி குயினுக்கு கிஸ் பண்ணிட்டு பிப்பை மட்டும் கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் கதவை போட்டி ரொம்பவே ஹாப்பியாக்கி, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்னைக்கு ஹீரோயினை பார்த்தேன், அவள் எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க இவ்வளோ நாளா சீக்கிரட்டா ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னதும். பட் பிப் வந்து சோத்து மேலே தலைகீழ ஏறி நின்று சாகசம் பண்ணிட்டு இருந்து ஹீரோ கிட்ட வந்து நிஜமா நீ ஹீரோயினை தான் பார்த்தியா என்ன அப்படின்னு கேட்டதும், அவளை தான் பார்த்தேன், பட் அவள் என்னை பார்த்து உடனே ஓடி போயிட்டா, அவள் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தா தெரியுமா, பௌர்ணமி நிலவே அவளுடைய அழகுல தோத்து போயிடும், முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னுமே அழகாகிட்டா, அவளுடைய முடி எவ்வளோ நீளமா இருக்குது தெரியுமா, நான் ஸ்டாப்பா அப்படியே ஹீரோயினை பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருக்கிறான். பேசிட்டு நீ தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் திரும்பவும் ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்ல, அதுக்கு பிப் நான் வேணா பறவையா மாதிரி சிக்னல் கொடுத்து அவளை வெளியில வர வைக்கவா அப்படின்னு கிண்டல் அடிக்க, அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஆமா அதை நம்ம நாளைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு ரெடியாருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோயின் இருக்கிற இடத்துல இருந்து சூனியக்காரி வெளியில போனதுமே ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்க போய் சீக்கிரட் டவருக்கு கீழே நிக்க, அப்ப ஹீரோ ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட நீ தான் மெமிக்ரி எல்லாம் பண்ணுவல, சோ சூனியக்காரி மாதிரி வாய்ஸ்ல பேசி ஹீரோயினுடைய பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்ல, பிப்பும் சரின்னு சொல்லிட்டு சூனியக்காரி மாதிரி பேசுறதுக்கு ரெடி பண்ணி ஃபைனலா சூனியக்காரி எப்படி பேசலோ அதே மாதிரி பேச ஹீரோயின் பாத்திரத்தை கழுவிட்டு அவளும் சரி அம்மா வந்துட்டாங்க போல அப்படின்னு ஹேரை மட்டும் கீழே தூக்கி போட, அது வழியா நம்ம ஹீரோ மேல வந்து ஹீரோயினை பாக்குறான். சோ ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் ஷாக்காகி பயந்து கத்தி எடுக்க, இதை பார்த்த ஹீரோ அடியே உனக்காக ஆசை வந்தா நீ கத்தி எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது, அன்னைக்கு ஏன் உன்னுடைய ஆட்களோட என்ன பார்க்க வந்த, என்ன பிடிக்க தானே வந்த அப்படின்னதும், இல்ல அப்படிலாம் இல்ல, அவங்க எப்போதுமே என் கூட என்னை தனியா விடாம சுத்திட்டே இருப்பாங்க, இப்ப நானும் பெப்பும் மட்டும் தான் வந்திருக்கிறோம், எங்களை நம்புன்ற மாதிரி சொல்ல, பட் ஹீரோயின் கத்தி இன்னுமே க்ளோஸா ஹீரோ கிட்ட கொண்டு போகவும் ஹீரோ கால் ஸ்லிப் ஆகி டவர் மேல இருந்து பொத்தடின்னு கீழே விழ போக, இதை பார்த்த ஹீரோயினும் ஷாக்காகி கையை பிடின்ற மாதிரி சொல்லவும், பட் ஃபைனலா ஹீரோ வந்து கீழே விழ போக எப்படியோ நம்ம ஹீரோயினும் மேஜிக் யூஸ் பண்ணி ஹீரோ நிப்பாட்டி அப்புறமா கீழே விழவும் ஹீரோவுக்கு பெருசா அடிப்படல, மூஞ்சில மட்டும் லைட்டா உரசிட்டு போயிருக்குது போல. இருந்தாலும் ஹீரோ விடாம ஹீரோயின் கிட்ட நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு, கொஞ்ச நேரம் நான் என்ன சொல்ல வரேன்னாவது கேளு அப்படின்னதும் உடனே ஹீரோயின் மேல இருந்து தண்ணி எடுத்து பக்கெட்ல இருந்து தூக்கி ஹீரோ மேல ஊத்தி விட்டுறா. உடனே ஹீரோவும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நான் திரும்பவும் ஹீரோயினை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மெதுவா டவர் மேல ஏறுறான். பட் ஹீரோவால முடியல, பொத்துன்னு விழுந்துடுறான். இதை பார்த்து பிப் வந்து ஒழுங்கா பிரின்ஸ் டெஸ்ட்ல பாஸ் பண்ணியிருந்தா ஈஸியா இருந்திருக்கும், இப்ப பாரு எப்படி கஷ்டப்படுற அப்படின்னு கலாய்க்க, பட் திரும்பவும் நம்ம ஹீரோ மேல ஏற ரெண்டு கத்தி எடுத்து டவர்ல வச்சு ஒரு வழியா பாதி டவரை கிராஸ் பண்ணினதும் திரும்பவும் பொத்துன்னு கீழே விழுந்து இந்த தடவை ஹீரோவுக்கு ரொம்பவே உடம்புல அடிபட்டுருது. ஸோ இதை பார்த்த பிப் வந்து உன்னுடைய ஐடியா ஓகே தான், பட் நீ ஹீரோயினை
பார்க்கணும்னு அவசரத்தில் ஏதோ பண்ணி எலும்பை உடைச்சிட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு இதை பாரு, நாங்கள் தொந்தரவு பண்ண வரல, நீ மட்டும் இப்போ வரலன்னா உனக்காக ஹீரோ மேலே ஏறி அவனுடைய எல்லா எலும்பும் சுக்குநூறாக நொறுங்கிரும், உனக்கு தான் தெரியுமே அவனால டவரே ஏற முடியாதுன்றது அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் மேலே இருந்து ஒரு வாக்கி டாக்கி மாதிரி உன்னை தூக்கி போட அந்த பிப் பிடிக்க அது வழியாக ஹீரோயின் வந்து கம்யூனிகேட் பண்ணுறா. ஸோ ஹீரோ எதுக்கு என்ன பார்க்க வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட ஹீரோ வந்து நீயே அவகிட்ட நான் சொன்னதை சொல்லுன்னு இவ்வளோ நாளாக நான் ஹீரோயினை தேடிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்படியே பிப்பும் நம்ம ஹீரோயின் கிட்ட கம்யூனிகேட் பண்ண அதுக்கு ஹீரோயின் அப்போ ஏன் சோல்ஜரை அவன் கூட்டிட்டு வந்தான், அவனுடைய அம்மா ஒரு மான்ஸ்டர், அதனால தான் அவனை நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொன்னதும் நீ நினைக்கிற மாதிரி அவனுடைய அம்மா மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறான், உனக்காக எது வேணாலுமே பண்ணுவான், இனியும் அவன் உன்னை பார்க்க வருவான், அதே லவ் அதே கேரோட உனக்காக காத்துட்டு இருப்பான் எப்போதுமே அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கும் மனசு இறங்கி போயிடுச்சு. ஸோ ஹீரோவை மேலே வர சொல்லி கூப்பிட்டுட்டு அந்த வாக்கி டாக்கி வாங்கிக்கிறான். ஹீரோ வந்து உன்னை நான் தேடி எங்கேயோ அலைஞ்சேன் தெரியுமா, உன்னை பார்க்கவே முடியாதான்னு கூட பயந்தேன், பட் எப்படியும் உன்னை பார்த்துட்டேன், அது போது எனக்கு எப்படி இந்த டவரில் அடைஞ்சிருந்தேன் அதுவும் இத்தனை வருஷமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினும் ஆமான்னு ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணி நானும் உன்னை நினைக்காத நாளே கிடையாது, பட் நீயும் உன்னுடைய அம்மாவை மாதிரியே மாறி இருப்பேன்ற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அதனால தான் நானும் இங்கேயே இருந்துட்டேன்ற மாதிரி சொல்ல அப்படியே பேசிக்கிட்டே ஹீரோயினை டச் பண்ண அவங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடி சின்ன வயசுல பூத்து குலுங்கி தொங்கிட்டு இருந்த தோட்டத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் போயிருப்பாங்க இல்லையா, அதை இமேஜின் பண்ணி அவனுடைய செயினை கலட்டி ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ண சொன்னா அவனும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல இவளுடைய ஹேர் இருக்குது, இன்னுமே சேஃபா நம்ம ஹீரோ வச்சிருக்கிறத காட்டுறான். இதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க, இப்படி இவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய லவ்வை வெளி காமிச்சிட்டு இருக்க அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்தது ராணியை காட்டுறாங்க. ஹீரோடைய நடவடிக்கை ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கிறத நோட் பண்ணவங்க செஸ் போர்டில் இருக்கிற காயின் எல்லாத்தையுமே தள்ளிவிட்டு அதை திரும்பவும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வரவும் ராணி என்ன சொல்றாங்கன்னா நீ வர முன்ன மாதிரிலாம் கிடையாது, அம்மா கிட்ட ஏதோ மறைக்கிறியா, நீ உண்மையை சொல்ல அப்படின்னும் போது அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு பிப் கூட இருக்கிறது அவ்வளோ செமையா இருந்துச்சு, நாங்கள் செமையா என்ஜாய் பண்ணோம், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட அதுக்கு ராணியும் உன்னால என்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது, அம்மாவை பற்றி உனக்கு தெரியும் தானே அப்படின்னதும் அதுக்கு ஹீரோவும் நான் தூங்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அடுத்ததாக ஹீரோவும் ஹீரோயினும் செயின் டாலர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் எப்போ வரும், ஹீரோவை எப்போ பார்த்து நம்ம பேச போகிறோன்ற மாதிரி கனவுல மிதந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பிப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க சூனியக்காரி வெளியில் வரவும் அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி குயினோடைய ஆட்களும் வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாத நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறான். ஸோ ஹீரோயினும் ரெடியாக கீழே பூ பக்கத்தில் பார்த்துட்டு இருக்க பிப்பும் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஹீரோயினை பார்க்குறான். ஸோ நல்லா வளர்ந்துட்ட போல அப்படின்னு பேசிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டுருங்க, நான் யாராவது வந்தால் சிக்னல் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ ஹீரோயின் கிட்ட வரியா நம்ம தனியாக எங்கேயாவது போகலாம், எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வாழலாம், நியூ லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது அடுத்ததாக சூனியக்காரியை காமிச்சா அவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பா படுது. ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா கைப்பிடிச்சு விளையாடிட்டு இருக்கிற மாதிரியும் பின்னாடியே அந்த ராணி வர்ற மாதிரியும் ஒரு விஷன் வருது. இதை பார்த்தவங்க இல்லை இது இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வர இந்த டைம்ல நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பறவை சவுண்டு கேட்குது. இதை கேட்ட ஹீரோ பிப் ஏதோ சிக்னல் கொடுக்குறான், தப்பா இருக்குது அப்படின்னு ஹீரோ வர அதுக்குள்ள பிப்பை வந்து குயினுடைய ஆட்கள் பிடிச்சு இழுத்துட்டு வர ஹீரோயினையும் கேப்டன் பிடிச்சு கழுத்துல கத்திய வச்சிடுறான். உடனே ஹீரோ குயின் கிட்ட அம்மா என்ன பண்றீங்க அப்படின்னும் போது அதுக்கு ராணி வந்து நான் தான் சொன்னேன்ல நீ என்ன பண்ணாலுமே எனக்கு தெரியும், என்னை ஏமாத்த பார்த்துட்டல அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா சோனிக்காரி வந்துட்டாங்க. ஒழுங்கா என்னுடைய பொண்ணை விட்டு அவளை நிம்மதியா வாழ விடு, நாங்க தனியா வந்தோம், ஏன் எங்களை தொல்லை பண்றீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ராணி ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்து விடுறதுக்கு அவங்கள பிடிச்சு வச்சிருக்கேன், உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அம்மா அப்படின்னு கத்த அதுக்கு ராணி வாய முட்றா மடையா அப்படின்னு ஒரு கத்து கத்துறாங்க. இதை பார்த்து சூனியக்காரி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த செடி கொடியெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு சூறாவளியும் சுழண்டு வருது. உடனே குயினும் சூனியக்காரியை மந்திரம் பண்ண விடாம தடுங்கன்னு சொல்றாங்க. பட் அதுக்குள்ள சூனியக்காரியோடைய மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோயின் வேண்டான்ற மாதிரி கத்துறா. ஏன்னா மந்திரக்கோள் இல்லாம இந்த மந்திரத்தை பண்ணா அது சூனியக்காரியோடைய உயிருக்கு ஆபத்து. இப்போ ரொம்பவே காத்து அடிக்கிறதுனால எல்லாமே பறந்து போக அப்போ நம்ம ஹீரோயினை டச் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு பவர் ஹீரோயின் மேல சூனியக்காரி போடுறாங்க. அதுல இருந்து வந்த வெளிச்சம் ஹீரோடைய கண்ணை அட்டாக் பண்ணுது. அப்படியே கீழே விழுறான். சூனியக்காரியை மறைஞ்சு போயிடுறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது பார்த்தா ஹீரோயின் காட்டுல இருக்கிற வேற ஒரு இடத்துல இருக்கிறா. அதுவும் எந்த இடம்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல வளர்ந்துருப்பாங்கல்ல அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்துல ஹீரோ காமிச்சா அவனுடைய கண்ணில் அடிபட்டு இருக்கு இல்லையா. ஸோ குயின் வந்து ஹீரோ எழுப்புனா ஹீரோவுக்கு கண்ணு தெரியல. ஸோ கண்ணு போயிடுச்சுன்னு நினைச்சு குயின் வந்து ரொம்பவே அழுது அடுத்தவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு வைத்தியர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா ஹீரோவுக்கு இனிமேல் கண்ணு சரியா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறாரு. இதை கேட்ட குயின் கேப்டன் கிட்ட நான் தோத்துட்டேன், என்னுடைய பையனை எப்படி இனிமேல் கிங்கா மாற்ற முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ண அதுக்கு கேப்டன் வந்து எல்லாம் ஒரு நாள் மாறும், எதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ஹீரோயின் தன்னந்தனியா அந்த காட்டுக்குள்ள வெளிச்சம் மாற ட்ரை பண்ண அப்ப சூனியக்காரி வாய்ஸ் கேட்டு ஹீரோயின் ஹாப்பி ஆகி பார்க்க அங்க சூனியக்காரி ரொம்பவே பிரகாசமா வந்து நிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் தொட்டு பார்க்கற அவளால முடியல. ஏன்னா அது சூனியக்காரியோடைய சோல் தான். உடனே ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு
அதுக்கு சோனியாக்காரி, உனக்காக தான் நான் எது வேணாலுமே பண்ணுவேன், என்னுடைய கண்ணு முன்னாடி உனக்கு ஆபத்து நடந்தால் அதை பார்த்துட்டா இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நீ இனிமேல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக உன்னால் எல்லாத்தையுமே தனியால் சமாளிக்க முடியுன்ற மாதிரி நீ நம்பணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயினும், என்னால் தான் இதெல்லாம், என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னும் போது நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ரொம்பவே பிரகாசமாக மாற்றிட்டு மினுங்கிற மாதிரி மாற்றிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்றாங்க. அப்படியே சீன் கட்டாக ஹீரோ வந்து கையை பிப் டச் பண்ணி, இப்போ ஒன்று கெட்டு போகல, நம்ம ஹீரோயினை தேடி போகலான்னு சொல்லி ஹீரோடைய லேபுக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற மருந்தை ஹீரோ சொல்கிறத வச்சு பிப் எடுத்து வச்சுட்டு யாரும் பார்க்காத மாதிரி வந்து அங்கே குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினுடைய உண்மையான அப்பா இருப்பார் இல்லையா, அவர் எழுப்பி ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டைம் எந்த இடத்துல போய் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் குடி போதையில் ஹீரோயினை சின்ன வயசில் விட்டுட்டு வந்த இடத்த கரெக்டாக சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு எனக்கு ஒயின் கொடுன்ற மாதிரி கேட்க, அதை பார்த்து பிப் வந்து நல்ல குடிமகன், ஆளப்பாரு போண்டாவாயா அப்படின்னு திட்டிட்டு போயிட்டான். அப்புறமா ஹீரோவை பிப் வந்து மெதுவாக கூட்டிட்டு வர அந்த ஹீரோயினுடைய அப்பா சொன்ன இடத்துக்கு வந்து இந்த பிப் வச்சிருக்கக்கூடிய வெடிமருந்து இருக்கு இல்லையா, அதை எடுத்து போடவும் அது போய் வானத்தில் டமால்னு வெடிக்க இது வந்து நம்ம ஹீரோயினுக்கும் தெரியுது. ஸோ ஹீரோ வந்துட்டான் அப்படின்னு அவனுடைய நேமை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்து பிப்பை பார்க்க, அடுத்தது தான் ஹீரோயின் சவுண்டு கேட்டு ஹீரோ எழுந்து நடக்க முடியாமல் நடந்து கீழே விழ ஹீரோயின் ஓடி வந்து ஹீரோடைய கண்ணுக்கு என்னாச்சுன்னு துணியை ரிமூவ் பண்ணி பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்றாங்க. ஏன்னா நம்மளால தான் இவனுக்கும் கண்ணு போயிடுச்சுன்ற மாதிரி. அப்படி அழும்போது அவளுடைய கண்ணீர் துளிகள் வந்து நம்ம ஹீரோடைய கண்ணில் பட்டதுமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவன் மெதுவாக கண்ணை திறந்து ஹீரோயினை பார்க்க அவளுக்கும் செம ஹாப்பி ஆகிடுது. பிப்பும் ஓடி வந்து செம இது பாசிபிளே இல்லை அப்படின்னு ஹாப்பி ஆகுறான். உடனே ஹீரோயினை ஹக் பண்ண பிப்பும் அங்கேருந்து தள்ளி போக, அடுத்தது ரொம்ப நேரம் ஆனதுமே பிப் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோ கூப்பிட்றான். அப்போ நம்ம ஹீரோ பிப் கிட்ட, நான் வரல, இங்கேயே ஹீரோயின் கூட இருந்துடலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னும் போது அதுக்கு பிப் வந்து, உன்னுடைய அம்மாவை பற்றி உனக்கே தெரியும்லடா, நீ ஃபியூச்சர் கிங், ஸோ உன்னை இப்படியே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து, நீ தான் எப்படியாவது சமாளிக்கணும், அம்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும், அவங்க கிட்ட 3/4 மணி நேரம் மூச்சை பிடிச்சி பேசினாலே அவங்க மூஞ்சில ரியாக்ஷன் இருக்காது, சரி நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சோனியாக்காரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட, உன்னால பருந்த மேஜிக் பண்ணி வர வைக்க முடியுமா, ஏன்னா கிங் டெத்துக்கு அப்புறம் பேலஸ்க்கு வரவே இல்லை, அப்படி நீ வர வச்சிட்டியானா என்னால சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்ல அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்தது பிப் வந்து சோனியாக்காரி மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு பேலஸ்க்கு வெளியில போக, இவனை பார்த்ததுமே செக்யூரிட்டி வந்து சோனியாக்காரி வந்துட்டா அப்படின்னு அபாய மணியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வெப்பனையும் எடுத்து ரெடியா இருக்கிறாங்க. அப்ப பிப் சோனியாக்காரி வாய்ஸ்ல என்ன பேசுறானா, இனி இந்த கிங்டம்க்கு எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது, அதுக்கான சிம்பிள் வந்துடுச்சு அப்படின்னு மேல காமிக்க அங்க பருந்து வந்து வட்டமிட்டு இருக்குது. இதை பார்த்த எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. ஸோ எப்படிடா பருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தான் அந்த மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா பிப் என்ன பண்ணிடுறான்னா அவனுடைய வேஷத்தை கலைச்சிடுறான். ஸோ ஹீரோயின் இதை பார்த்து, ராஸ்கல் இப்படி ஏமாத்திட்டியா, எங்கடா என்னுடைய பையன் அப்படின்னு கேட்டு கோபப்பட்டு, இத்தனை நாளா நீ தான் வாய்ஸ் மாத்தி பேசுனியா, உனக்கு சரியான லெசனை வந்து நான் கத்து தரேன் அப்படின்னு கேப்டனுடைய வாழை பிடுங்க. பட் கேப்டன் கூல் பண்ணி, பருந்து வந்து இருக்குது, நல்ல சகுனம், ஃபர்ஸ்ட் பிப்பை உள்ள விடுவோம், அடுத்தது பேசிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டை ஓப்பன் பண்ண ஆர்டர் கொடுக்கவும் பிப்பும் உள்ள வந்து ஹீரோக்கு என்னாச்சு, ஹீரோயின் கூட நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு ஆக்ஷன்ல ஹீரோயினுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது என்டர்டெயின் பண்ணி இந்த சைடு ஹீரோவை காமிச்சா ஹீரோயின் கூட அவங்க ஆசைப்பட்டதுக்கு மேலே செம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வாழ்ற மாதிரி காட்டுறாங்க. குயினும் பேலஸ்ல நிறைய குழந்தைங்களை வச்சு அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய ஆணவம்லாம் போய் அழகாக விளையாடிட்டு இருக்கிறா. ஃபைனலாக பிப் என்ன பண்ணுறான்னா செஸ் காயின்ல பேலஸ்ல என்டர்டெய்னருக்கும் ஒரு பிளேஸ் இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல. எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.